வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 25 தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மடலிலே இன்று ஓர் உலகம் என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். ஒரு அற்புதமான பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? ஊருக்காக கொடுத்தான் என்று அந்த பாடல் தொடங்கும். அதிலே மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா என்று அந்த வரிகள் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த உலகிலே நிலம், நீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது. இவையெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் அதிலேதான் இந்த உலகம் இன்றளவும் அந்த பங்கீட்டில்தான் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் மிக குறிப்பாக நிலப்பங்கீடு, நீர் பங்கீடு என்பதிலே மிக பெரிய அளவிலே சண்டைகள், சச்சரவுகள் நிலவிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நின்றால் ஒன்றுக்கு ஒன்று என்கிற அளவிலே இடம் போதும். அப்படியே படுத்தாலும் கூட ஒரு 6க்கு 3 என்கிற அளவிலே நிலம் போதும். குடிப்பதற்கு எவ்வளவு நீர் வேண்டும்? ஒரு நாளைக்கு ஒரு அளவு உண்டல்லவா? அது மாதிரி எல்லா வகையிலும் நீங்கள் சம்பாதித்தாலும் சேர்த்து வைத்தாலும் அனுபவிப்பதற்கு என்று ஒரு அளவு இருக்கிறது. அதற்கு மேல் சேர்ப்பது எல்லாமே வீண் என்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர் உரிமையை, அடுத்தவர் உடைமையை பறிக்கிற ஒரு கொள்ளை என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை உணர்ந்து கொண்டால் சண்டை சச்சரவுகள் இந்த உலகத்தில் இருக்காது. இருக்கக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். அப்படியே விரும்புவது நடக்க வேண்டும் என்றால் சரியான அளவிலே இந்த பங்கீடுகள், நிலப்பங்கீடும் நீர் பங்கீடும் மற்ற எல்லா இயற்கை வளங்களின் பங்கீடுகளும் சரியான முறையில் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் நமக்காக இருக்கிற ஒன்று, அது ஓர் உலகம்தான். அதிலே தான் நாம் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்கிற கருத்தினை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும், மிக குறிப்பாக எல்லா அரசியல் தலைவர்களும், நாட்டின் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு செயல்பட்டால் அவர்கள் எல்லாருக்கும் நாம் அமைதிக்கான நோபல் பரிசு தர காத்திருக்கிறோம் என்று சொல்ல விரும்புகிறோம். அந்த வகையிலே ஓர் உலகம் என்பதை புரிந்து கொண்டு அந்த உலகத்திற்கு எந்தவித தீங்கிழைத்தாலும் அதற்கு தீங்கு விளைவிக்கவில்லை, நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு அரசியல் தலைவர்களும் அத்துணை உலக மக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் விரும்புகிறார்கள் என்கிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.